ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, வரகரிசி எப்படி சாதம் வடிக்கிற முறையில் எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல ஒரு கப்பு வரகரிசி எடுத்து அதை நல்லா 4-5 டைம் நல்லா பிசைஞ்சு கழுவி எடுத்துக்கணும். இந்த மாதிரி அழுக்கு தூசியெல்லாம் வரும். களைஞ்சி எடுத்ததுக்கப்புறம் ஒரு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஊற வைக்கலாம் அவசியம் இல்லை. ஒரு பானையில் நல்லா தண்ணி ஊற்றி நல்லா உலை காஞ்சி கொதித்ததுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த அரிசியை சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து இது 10 நிமிஷத்துலேயே சீக்கிரமாக வெந்துடும். வெந்ததுக்கப்புறம் எப்பயும் போல் ஒரு தட்டு போட்டு சாதம் வடிக்கிற மாதிரியே வடித்து எடுத்துக்க வேண்டியதான். இது கூட என்னென்ன கலந்து சாப்பிட்லான்னா, சாம்பார், ரசம், தயிர் இது மாதிரி கலந்து சாப்பிட்லாம். நான்வெஜ் சாப்பிட்றவங்க மீன் குழம்பு, கருவாட்டு குழம்பு இந்த மாதிரி கலந்து சாப்பிட்லாம். இதை டயபெட்டிஸ் உள்ளவங்களுக்கும் வெயிட் லாஸ் உள்ளவங்களுக்கும் இந்த ரைஸை நம்ம எடுத்துக்கலாம். நல்லா ஃபுல்ஃபில்லாக இருக்கும். ஈஸியாக டைஜஷனும் ஆகிடும். அதில் தண்ணி ஊற்றி நம்ம கஞ்சி மாதிரியும் கரைச்சி குடிக்கலாம். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை எனக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.